ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறதா? பயமே வேண்டாமே. எதற்கு பயப்பட வேண்டும்? உன்னுடைய ஆசையான சில விஷயங்கள் நடக்கும் நேரம் வந்த பிறகு எதையும் நினைத்து பயப்பட வேண்டாமே. இந்த சாய் இருக்கும் பொழுது எதற்காக அம்மா நீ பயப்படுகிறாய்? நீ தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்வில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ என்ன நினைக்கிறாயோ, நீ எந்த விஷயங்கள் நினைக்கிறாயோ அந்த விஷயங்கள் ஆனது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை நாட்கள் அனைத்தும் தள்ளி தள்ளி போனதல்லவா? இனிமேல் தள்ளி போகாமல் உன்னுடைய வாழ்வில் எல்லாமே உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. சில சமயம் சில விஷயங்களை நீ உற்று பார்க்கும் பொழுது பயமாக இருக்கும். என்ன வாழ்க்கை என்பது, முக்கியமாக வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை, அப்படி சில விஷயங்களை இன்று வரைக்குமே உற்று பார்த்தால் என்ன செய்ய போகிறோம் என்று உனக்கு தோன்றும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், நீ பயப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துவிட்டு இன்பமான ஒரு வாழ்க்கையை உனக்கு தரலாம் என்று இந்த சாய் முடிவெடுத்து விட்டேன். காலமாக உன்னுடைய வாழ்வில் நீ எப்பொழுதுமே என்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்வார், என்னை காப்பாற்றுங்கள், என்னை நல்வழி நடத்துங்கள் என்று. அதே போல உன்னை நல்வழி நடத்தவும், உன்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அரவணைத்து அடுத்தடுத்த கட்டங்கள் உன்னை கொண்டு வரவும் நான் முடிவெடுத்து விட்டேன். தேடி தேடி அலைகிறாய் வாழ்க்கையில், எப்பொழுது நல்லது நடக்கும் என்று. ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே மிக 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 அற்புதங்களாகவே இருக்கும். எந்த ஒரு நிலையிலும் சோர்ந்து போகாதே. சோர்ந்து போக வேண்டிய அவசியங்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. பல பேருக்கு உதவி செய்ய ஆசைப்படுகிறாய். நிச்சயமாக நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல விஷயத்திற்கு ஆசைப்படுகிறாய். முக்கியமாக அதில் ஒன்றுதான் அற்புதமான விஷயம் நடக்கப் போகிறது. பொறுமையோடு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அற்புதம்தான் தங்கமே. ஆரம்ப காலகட்டத்தில் சில மன வருத்தங்களை தந்த சில விஷயங்கள் இப்பொழுது உனக்கு மிக மிக பிடித்த விஷயங்களாக மாற இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் உனக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் நடந்து விடாதா என்று ஏங்கி காத்திருந்தாயோ, அதுவே ஒரு காலத்தில் இது நடக்காது என்று நீயே முடிவெடுத்து கைவிட்டாயோ, அந்த விஷயங்கள் தான் உன்னுடைய வாழ்வில் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. ஆசையாக இருந்தாய், ஆசையாக எல்லா விஷயத்தையும் செய்தாய். ஆனால் உனக்கு எதுவும் கை கொடுக்கவில்லை. அப்பொழுதுதான் நீ என்ன செய்தாய்? மனம் உடைந்தாய். மனம் உடையும் அளவுக்கு எதுவும் இனிமேல் உன் வாழ்வில் தவறாக நடக்காது. சோர்ந்து போகாதே அம்மா, உனக்கு அப்பா இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து உன்னை நித்தம் சந்தோஷமாக வாழ வைக்க அப்பா இருக்கும் பொழுது தேவையில்லாத யோசனைகள் வேண்டாம். உனக்கு நான் ஒரு விஷயத்தை இன்று தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். கட்டாயமாக சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் வந்துவிடும். அதுவே ஒரு விஷயத்தை நீ நினைத்து பார்க்காதே, இந்த விஷயம் உனக்கு கிடைக்காது என்று சொன்னால் நிச்சயமாக அதை தரமாட்டேன். வாக்கை மீறாதவன் தான் இந்த சாய். இந்த சாயாகிய நான் இன்று உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வாக்கு நிச்சயமாக பலிக்கும். எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு, எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டு இருக்கும் என்னுடைய பிள்ளைகளே, காலம் முழுவதும் உங்களுக்கான அனைத்து விஷயங்களையும் நான் தருவேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் சந்தோஷங்களும் நிறைந்துதான் இருக்கும். அதில் எந்த ஒரு குறையும் அல்ல. தேடி தேடி அலைகிறாய், கிடைக்கவில்லை என்று சோர்ந்து விட்டாய். இனிமேல் அப்படி நீ சோர்ந்து போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நல்ல முறையில் வாழ்ந்து நல்ல முறையில் எப்பொழுதுமே என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இருப்பாய். இந்த சாய்
என்றுமே உனக்காக அருள் புரிந்து உன்னை ஒவ்வொரு நாளும் இன்பமான ஒரு முறையில் வாழ வைப்பேன். கண்ணீரை துடைத்துக்கொள். கஷ்டங்களானது விலகட்டும். சந்தோஷங்களானது ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். இந்த சாய் உன்னுடைய அப்பா என்று நீ நம்பினால் உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பார். இந்த சாய்க்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று. இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கைக்காக ஒவ்வொரு முடிவையும் பார்த்து பார்த்து தான் எடுக்கிறேன். அவசரப்பட்டு கூட நான் எந்த முடிவையும் எடுப்பது கிடையாது. ஒவ்வொரு முடிவையும் பார்த்து பார்த்து எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். என்னுடைய அனைத்து விஷயங்களும், அதாவது உனக்காக நான் எடுத்து வைத்திருக்கும் அனைத்து விஷயங்களும் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்வில் வந்து நல்ல மாற்றத்தை உருவாக்கி தரும். எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நான் என்ன விதமான மாற்றங்களையும் என்ன விதமான அற்புதங்களையும் செய்ய போகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் என்று காத்திருந்து பாருங்கள். நீங்கள் காத்திருந்த அனைத்திற்குமே நல்லதொரு விடை கிடைக்கும். இத்தனை நாள் பொறுத்து விட்டோம், இனியுமா பொறுப்பது என்று நினைக்காதீர்கள். இத்தனை நாள் பொறுத்து விட்டீர்கள், இன்னும் சற்று நேரம் மட்டுமே. உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் உங்கள் வாழ்க்கையில் பதிலை கொடுப்பேன். நடத்தியே பதிலை கொடுப்பேன். துரோகிகள் இருந்தாலும் நிச்சயமாக அவர்களை அழித்து நல்ல முறையில் உன்னை வாழ வைப்பேன். உனக்காக இங்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய ஆளில்லை என்று நினைக்காதே. உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய இங்கு நான் இருக்கிறேன். பொறுத்திருந்து அனைத்தையும் அனுபவித்துக்கொள். அவசரப்பட்டு எதையும் இழந்து விடாதே. ஆரம்பத்தில் எல்லாமே உனக்கு கஷ்டம் கொடுப்பது போல இருந்தாலும் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன். தங்கமே, சாய் இருக்கிறேன் என்று நம்பம்மா. உனக்காக இருக்கிறேன். உன் கஷ்டத்தை போக்கி உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் தருவதற்கு. நான் இல்லாமல் நீ இங்கு இல்லை. நான் இருக்கிறேன். இன்று மட்டும் அல்ல, என்றும் என்றென்றும் உனக்கு தேவையான அனைத்து விதமான அற்புதங்களையும் செய்து கொடுத்து வாழ வைக்க நான் இருக்கிறேன். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இந்த வாக்கினை கேட்டாய் அல்லவா? இதை நினைத்துக்கொள். சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த அற்புதமும் அதிசயமும் நடக்கும். அப்பொழுது ஓடி வந்து உன் பூஜை அறையில் இருக்கும் என்னுடைய முகத்தை பார்த்து நீ நிச்சயமாக நன்றியை கூறுவாய். சொன்னதை செய்து விட்டீர்கள் சாயி என்று சொல்லி பேரின்பப்படுவாய். நல்லது நடக்கட்டும். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.